பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இந்த பேப்பரில் இருக்கிற யூனிட் 2 ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா greeting and செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், asking and responding to questions, sharing information with others, social etiquette. 4 டாபிக்ஸுமே ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் க்ரீட்டிங்னா எல்லாருக்கும் தெரியும், 1 to 1 விஷ் பண்ணுறது. நம்ம சந்தோஷமாக ஒருத்தங்களை பார்த்து மனசார விஷ் பண்ணுவோம் இல்லையா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிடிக்காது, விஷ் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் கூட விஷ் பண்ணுவோம். ஒருத்தங்களை பார்த்து ஸ்மைலோட ஹாய், ஹலோ, குட் மார்னிங் இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை சொல்கிறவங்களுக்கும் சரி, ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த என்டையர் டே ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கும் இல்லையா? நம்ம ஒருத்தங்க ஸ்மைல் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ க்ரீட்டிங் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒரு நல்ல ஆட்டிடியூட் ஆக்சுவலாக ஒருத்தங்களை க்ரீட் பண்ணுறது. எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு போனோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது கம்பெனிஸ், ஒர்க்கிங் பிளேசஸ் அப்படின்னா ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்லியாக யாருக்கு வேணாலும் விஷ் பண்ணலாம். மார்னிங் எல்லாருக்குமே யூஸ்வலாக குட் மார்னிங் சொல்கிறது வழக்கம். அந்த மாதிரி சொல்கிறது ஒரு நல்ல ஹேபிட். ஃபார்மல் க்ரீட்டிங், இன்ஃபார்மல் க்ரீட்டிங் சொல்லி 2 டைப் இருக்குது. ஃபார்மல் க்ரீட்டிங் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லைன்னா படிக்கிற இடத்துல நம்மளை விட சீனியரை பார்த்து, ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறது, அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். இதுவே இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம ஜாலியாக சொல்கிறது, அதுலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும், பட் அது கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கும். இதில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து ஸ்கூலில், காலேஜஸில் நம்ம புதுசாக ஃபஸ்ட் இயர் ஃப்ரெஷராக போயிருந்தோம் அப்படின்னா அப்போ இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப எஃபர்ட் போட்டு அங்கே ப்ரிப்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா? அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ நம்ம நார்மலாக நம்மளுக்கு எப்படி வருதோ அது மாதிரி சொல்லலாம். இதுவே நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம எந்த அளவுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இங்கே பார்க்கலாம். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கோம். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லை டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்கும்போது என்னென்ன மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, செட் கிளியர் பர்பஸ் ஃபார் யுவர் செல்ஃப் இன்ட்ரோ. ஏன்னா நம்ம செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணுன்ற அவசியம் அங்கே கிடையாது. ஏன்னா நம்ம ரெஸ்யூமோ இல்லை சிவியோ ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அதுலேயே அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துருவாங்க. இருந்தாலும் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து நோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. எதுக்காக? அவங்க வந்து ரெஸ்யூமில் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமா ஐ டு ஐ நம்மளை பார்ப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்மளோட ஆட்டிடியூட் எந்த மாதிரி இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட பேசுகிறோமா, நம்மளோட ஒர்க் எத்திக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெஸ்யூமில் வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருப்போம், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கொடுத்துருப்போம் இல்லையா? பர்சனலாக சில இன்ஃபர்மேஷனும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. பர்சனலாக நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசும்போது இன்னும் ஓப்பனப்பாக பேசலாம். நெக்ஸ்ட்டு, கெட் ஃபெமிலியர் வித் த கம்பெனி. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இன்டர்வியூக்காக போயிருக்க அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் கேட்கும்போது இந்த கம்பெனிக்கு என்னோடய குவாலிஃபிகேஷன் ஆப்டாக தான் இருக்கும், என்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி அந்த கம்பெனியை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம அந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றியும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு, டிராஃப்ட் அ செல்ஃப் இன்ட்ரோ ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக போகக்கூடாது. நம்ம ஒரு ஃப்ரெஷர். ஸோ நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி இருக்குன்றது தெரியாது. ஸோ இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் நம்ம பண்ணணும். ஸோ நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய டைம் நம்ம சொல்லி பார்த்துட்டு அதில் ஒரு டைம் நம்ம சொல்லும் போது நம்மளுக்கே இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ், அந்த மாதிரியான டோன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு தடவை நம்ம சொல்லி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட அந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி அங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நர்வஸ் ஆகும். இது சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும். அது எதுவுமே இல்லாமல் ஆல்ரெடி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, பி அவேர் ஆஃப் யுவர் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து
ரொம்ப நீட்டாக இருக்கணும். சில பேர் பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஓவராக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நம்ம எப்படியோ அதே மாதிரி நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணணும். சில நான் வெர்பல் ஸ்கில்ஸ் கூட இருந்தால் நல்லது. ஏன்னா நான் வெர்பல் ஸ்கில் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, எந்த இடத்துல நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கோமோ அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். சில இடங்களில் அதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் நம்ம கான்ஃபிடென்ஸோடு இருக்கும்போது இந்த நான் வெர்பல் ஸ்கில்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐ கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக அவங்களோட கண்ணை பார்த்து பேசணும். நம்ம அங்கே இங்கே பார்க்குறோம், நம்ம நர்வஸாக இருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எப்போன்னா, நம்ம ஐ டு ஐ பார்க்கும்போது தான். ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஐ டு ஐ பார்த்து பேசணும். நம்ம சவுண்டை வச்சு தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஆடிபிளாக நம்ம பேசணும். எப்பவும் அதுக்குன்னு ரொம்ப ஷவுட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டோன்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே போய் எதுவும் வளர மாட்டோம். அந்த மாதிரி திணறது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இன்னும் வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா நீட்டாக நம்ம கடன்னு என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அதை சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரோ. நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மலாக அவங்கள க்ரீட் பண்ணணும். க்ரீட் பண்ணிவிட்டு நம்மளை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நம்மளோட நேம், லொக்கேஷன், அப்புறம் நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் படிச்சிருக்கோன்றதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும். அப்புறம் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கோம், இன்டர்ன்ஷிப் பற்றி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஆர்டராக வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட லாங்குவேஜ் லெவலை பற்றி சொல்லலாம். நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் அதையும் சொல்லலாம். அதோட லெவல் எந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுன்றதையும் கண்டிப்பாக சொல்லணும். நெக்ஸ்ட்டு பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஏதாவது கோல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பீரியடாக நம்ம அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறோன்றதை பற்றியும் சொல்லலாம். அதுக்காக நம்ம பண்ணுற எஃபர்ட் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு தேங்க்யூ நோட்டோடு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்கிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் கொஷின்ஸ். ஆஸ்கிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் இதில் வந்து டூயல் ரோல் ரெண்டுமே இருக்குது. நம்ம ஒருத்தங்க கிட்ட கொஷின்ஸ் எதுக்காக கேட்குறோம், இல்லை கொஷின்ஸ் கேட்கும்போது அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ். எதுக்காகலாம் நம்ம கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம கொஷின்ஸ் கேட்போம். அந்த கொஷின்ஸ்க்கு கிளாரிட்டியான ஆன்சர் கிடச்சிட்டு அப்படின்னா அந்த டவுட் இனிமேல் வராது. அந்த கொஷின் இனிமேல் யார்கிட்டையும் நம்ம கேட்க மாட்டோம். ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னாலும் அதை கொஷின் டைப்பில் நம்ம கேட்போம், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு தேவை நம்மளுக்கு இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் கிளியர் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நம்ம கொஷின்ஸ் எடுத்து வைக்கிறோம். சென்டென்ஸாக எழுதும்போது லாஸ்ட்டில் கொஷின் மார்க் வச்சு முடிக்கிறது எல்லாமே கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் த கொஷின். ஒரு கொஷினுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அதை கேட்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, அவங்களோட டவுட் கிளியர் ஆகுது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 பேருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய தெரிஞ்சுப்பாங்க, 2 பேரோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதனால நாலேஜ் டெவலப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட கேட்கும்போது கேட்டவங்களுக்கு அது கிளியர் ஆகும். இதுவே 2 பேருக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்றப்போ அவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும், நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். லாஸ்ட்டாக அவங்க தேடிட்டு இருந்த கொஷினுக்கும் ஆன்சர் கிடைக்கும். நாலேஜ் வளர்கிறதுக்கு ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட ஒரு பேஸாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்கிங் கொஷின்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டிங் கொஷின்ஸோட பெனிஃபிட்ஸாக ஒரு 5 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்டைனிங் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை ஒரு டாபிக் ஏதோ ஒன்றில் நம்மளுக்கு டவுட் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்ம கொஷின் எடுத்து வைக்கிறோம். அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி நம்மளுக்கு இது வரைக்கும் ஐடியாவே இல்லைன்னாலும் அந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்போம். ஆனால் அவங்க நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கொஷின் மூலமாக ஒரு என்டையர் டாப்பிக்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்மளோட கொஷின் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிளாஸில் டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்க, அப்போது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்க டீச் பண்ணுவாங்க, கிளாரிட்டியோடு டீச் பண்ணுவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நேரத்தில் கொஸ்டின் கேட்குறதுக்கு ஹெசிடேட் பட்டுட்டு அவங்க கேட்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே அந்த கிளாரிட்டி கிடைக்காது.
மேபி அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறதுக்கு ஹெசிடேஷனோடு இருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஏதோ ஒரு இடத்துல அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் கொஸ்டின்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ ஹெசிடேஷனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன், டெஸ்டிங் நாலேஜ். இப்போது நம்ம படிக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸாமுக்கு படிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லா யூனிட்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு, எல்லா கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா யாரையாவது நம்மளை கொஷின்ஸ் கேட்க சொல்லலாம். அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது நம்மளுக்கு அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியாமல் போகலாம். இந்த மாதிரி நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளோட நாலேஜ் எந்த லெவலில் இருக்குது, மெமரி பவர் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின்ஸ் கேட்க சொல்லலாம். இல்லை நம்ம மற்றவங்க கிட்ட நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா ஆன்சர் பண்ணுவாங்க, தெரியலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறதுக்காகவும் மற்றவங்களோட நாலேஜை இன்னும் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸிங் இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்ப்ரெஸிங் இன்ட்ரெஸ்ட்னா இப்போது எந்த விஷயத்தில் நம்ம ஜாஸ்தி கொஷின் கேட்போம். இப்போ கிளாஸில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அட்டென்டிவாக இருப்போம். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம், இல்லை பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய டவுட்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கலாம், யார்கிட்டடா கேட்க நம்ம இருப்போம். அந்த டைமில் கிளாஸில் அந்த டாபிக் டீச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கண்டினியூஸாக நம்மளுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டு நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிப்போம். லாஸ்ட்டாக என்னென்னா என்கரேஜ் தாட்ஸ். இப்போது சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும், நிறைய யோசித்து வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியாது, இல்லை அதை பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும், அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போதே அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும்னாலும், இல்லை நம்ம அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னாலும் பேசினா தான் தெரியும் இல்லையா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒருத்தங்க அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களோட தாட்ஸை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது கொஷின்ஸ் கேட்குறது தான். கொஷின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ஒருத்தவங்களோட நாலேஜை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்னு சொல்லும்போது இதில் மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்டால் மேபி டயலாக் ரைட்டிங் மாதிரி அவங்க ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து அதில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கலாம். இல்லை அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டால் நீங்கள் இது எல்லாத்தையுமே எழுதலாம். ஆனால் இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் மாதிரியோ இல்லை கொஷின் ஆன்சர் செஷன் மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வித் அதர்ஸ். இதில் ஒரு ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக போகலாம். சரியா, ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம இருக்கிறோம், வேலை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக எம்ப்ளாயீஸோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு ஹை அத்தாரிட்டியாக இருக்கும்போது எம்ப்ளாயீஸோட ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அப்டேட்டடாக இருப்பாங்க. கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாய்க்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும், எல்லா எம்ப்ளாயீஸும் கம்பெனிக்காக சின்சியராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும், முக்கியமாக ஹை அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியோடு இருக்கணும். அப்போ தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும், அதை கரெக்டாக ஷேர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான் இல்லையா. ஸோ 1-to-1 கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாமே ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக, அதாவது ஒரு கம்பெனி இல்லை ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேசஸ் ஓரியன்டாக போகிறோம். ஓகேவா, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கில் ஒரு 5 வே இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா
வேர்பல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். வேர்பல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஓரலாக பேசுகிறது, 1-to-1 பேசுவோம் இல்லையா? இந்த வேர்பல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எப்போல்லாம் நடக்கும்? 1-to-1 பேசும்போது, நம்ம கூட வேலை பார்க்குற கலீக் கூட நம்ம பேசும்போதாக இருக்கலாம், இல்லை கிளாஸ்மேட்ஸ், எங்கேனாலும் நம்ம பேசுகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா அப்போது அந்த ஓரல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி மீட்டிங்காக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன், கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஓரல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும்போது டெக்ஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து வேர்பல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம சொல்கிறோம், அப்போ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னவா இருக்குன்றது நம்மளுக்கு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், ஆனால் அது ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா அஃபீஷியலாக மூவ் பண்ணும்போது தான் இந்த மெத்தட்க்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இமெயில், மெமோ, ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், ஆனால் அஃபீஷியல் ஒர்க்குக்காக இதை ரிட்டன் ஃபார்மேட்டில் நம்ம சப்மிட் பண்ணுறோம். தேர்ட் ஒன், விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷயம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷன் நடக்கிறதுக்கும் வேர்பலாக நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் விஷுவலாக ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனோட இல்லை நிறைய இமேஜஸ், டெமோ வீடியோ மாதிரி இந்த மாதிரி காமிச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ பெட்டர் கிளாரிட்டிக்காகவும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் இந்த விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்குள்ளே போகிறாங்க. கிராஃப், சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சொல்லும்போது, டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும், உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப் நிறைய இருக்குது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கும், வீடியோ கால், அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சொசைட்டிக்கே மொத்தமாக கூட நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக நாலேஜ் மேனேஜ்மெண்ட். நாலேஜ் மேனேஜ்மெண்ட்னா இது ஒரு டூல். இது எதுக்காக அப்படின்னா, கம்பெனி விக்கி இல்லை டேட்டா பேஸ் இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த நாலேஜ் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங், ஒரு ஆர்கனைசேஷனில் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, டீம் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போது ஒரு ஒர்க் நடக்கணும், குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேரலை அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு விஷயம் லேக் ஆகும், அந்த ஒர்க் கரெக்டாக முடியாமல் இருக்கும். ஏன் முடிக்கலைன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக பாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒர்க் நீட்டாக முடியும். அப்புறம் நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு கம்பெனியில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் ஃப்ளாஸ் ரெண்டையும் பற்றி எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட நல்ல விதத்தில் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். லாஸ்ட்டாக சோஷியல் எட்டிக்வேட். இந்த எட்டிக்வேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். இதுக்கு டிக்கெட் அப்படின்றது மீனிங். ஒரு முக்கியமான அக்கேஷனுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு டிக்கெட் எடுப்போம் இல்லையா? அதுதான் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் ரெண்டுலேயுமே இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு இங்கிலீஷில் ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் பர்டிகுலர் பிளேஸில் டீசெண்டாக டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணுறது தான் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்லும்போது, சொசைட்டியில் ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும், அவன் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் அவன் இருக்கும்போது என்னெல்லாம் அவன் ஃபாலோ பண்ணணும், ஒரு பர்சனை வந்து எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க சொசைட்டியில் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு நம்மளை பார்த்த உடனே சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆட்டிடியூடை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்டைல். நம்ம எந்த மாதிரி பேசுகிறோம், நம்மளோட நேட்டிவ் டங்க் வந்து வித்தியாசமாக இருந்தாலும், அதை மற்றவங்க மார்க் பண்ணுற விதத்தில் இருந்தாலும், நம்ம எஜுகேட்டட் அப்படின்றதுனால நம்மளோட ஸ்பீக்கிங் எவ்வளோ ஸ்டைலாக நம்மளால் பேச முடியுமோ அவ்வளோ ஸ்டைலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐ கான்டாக்ட். ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கண்ணை பார்த்து பேச வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோன்னு தெரியும்,
இன்னொன்று அது ஒரு நல்ல ஹேபிட். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் நம்மளோட கேரக்டராக இருக்கட்டும், நம்ம எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக அழகாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். இன்னொன்று எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா சில இடங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போக வேண்டியது இருக்கும், நீட்டாக ப்ராப்பராக போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போனோம் அப்படின்னாலும், இல்லை மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் போனோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வியர்டாக இருக்கும் இல்லையா? அதனால் எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாக்கிங் டோன். யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்றது முக்கியம். சில பேர் வந்து ரொம்ப இப்போ பஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வயசானவங்களாக இருக்கட்டும், சில பேர் ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க. அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பிங்காகவும் அனாயிங்காகவும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற விதத்தில் நம்மளோட டோன் இருக்கக்கூடாது. எப்போவும் பொலைட்டாக பேசணுன்றது இல்லை, பட் நம்ம டோன் வந்து எல்லா நேரமும் கொஞ்சம் பொலைட்டாக இருந்தால் அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான இடத்துல மட்டும் வாய்ஸ் ரேஸ் பண்ணணும், மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரு நார்மல் டோன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஹேபிட். சில பேர் வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். நகம் கடிக்கிறது, பப்ளிக்ஸில் வச்சு பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, ரொம்ப சத்தமாக பேசுகிறது, பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பப்ளிக்கில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக வெளியே போகும்போது பிஹேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈட்டிங் மேனர். இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக சாப்பிட்ணும். டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம சாப்பிட்ணும். சாப்பிடும்போது எப்படி டீசெண்டாக சாப்பிட்ணும் நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரி சாப்பிட்ணும். நடக்கிறதுக்கு கூட இப்போல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஆகிட்டோம், இல்லை செலிப்ரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு கூட நிறைய ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளோட வாக்கிங் வச்சே நம்மளை மார்க் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வாக்கிங்கில் கூட நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதை சொசைட்டியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த விதத்துலலாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியாக யார் கூடயும் போய் கம்யூனிகேட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணல நம்மளுக்கே தோணுது, நம்மளோட பிஹேவியர் சரியில்லை நம்மளுக்கே தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போகிறதுக்கே நம்ம யோசிப்போம், ஒருத்தங்க கிட்ட பேசுகிறதுக்கே யோசிப்போம். நம்மளை அவங்க எதுவும் தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை எதுவும் மார்க் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த பயம் நம்மளுக்கு இருக்காது இல்லையா? மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கான அந்த கட்ஸ் நம்மளுக்கு இருக்கும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நல்ல ரிலேஷன்ஷிப் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு யார்கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். எப்படி நம்ம பேசுகிறோமோ அப்படியே தான் நம்மளுக்கும் ரிட்டர்ன் வரும் இல்லையா? அதனால் நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேபி எந்த இடத்துல ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் கொடுத்து கூட அங்கே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். டேபிள் மேனர்ஸ்லாம் இருக்குது. இப்போ சாப்பிடும்போது அங்கேயே நம்ம டீசெண்டாக சாப்பிட வேண்டியது, அங்கே ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் நிறையவே இருக்குது இல்லையா? சிந்தாமல் சாப்பிடணும், ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா டிஷ்யூ வச்சு நீட்டாக நம்ம வந்து அதை வைப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்பூன் வச்சு சாப்பிட்ணும், ஃபோக் வச்சு சாப்பிட வேண்டிய ஃபுட்டை ஃபோக் வச்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி பர்டிகுலர் ஏதாவது சிச்சுவேஷன் கொடுத்து அங்கே எப்படி இருக்கணும்னு கூட கேட்கலாம், இல்லை ஜென்ரலைஸாக கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் செகண்ட் யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.